வெல்கம் டு ஸ்நாக்ஸ் சார் கணேஷ். இன்றைக்கி புல்கா சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் கோதுமை மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கனமாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு கொஞ்சம் நெகிழலாக பிசைவோம், அந்த மாதிரி இல்லாமல் கனமாக பிசைஞ்சுக்கணும், கொஞ்சம் இறுக்கமாக. அதே நேரம் இடுறதும் ரொம்ப லேசாக இடாமல் இழுத்து இழுத்து கொஞ்சம் கனமாக இட்டுக்கோங்க. ஒரு ஷேப் வச்சு ரவுண்ட் பண்ணி சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அந்த பார்க்குறப்போ கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக இல்லாமல். இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த சைடில் வந்து அந்த கனம் தெரியும். இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 சப்பாத்தி எடுத்து ரெடியாக இட்டு வச்சுட்டுருங்க. ஒன்றொன்னா இட்டு போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இட்டு வச்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அடுப்பில் காமிக்கிறேன். தோசைக்கல்லில் கனத்த அடி உள்ள தோசைக்கல் போட்டு சும்மா ஒரு சொட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டுண்டு 2 பக்கமும் பரட்டுங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, ஜஸ்ட்டு அந்த கலர் மாறும், சப்பாத்தியோட கலர் மாறும். அந்த கலர் மாறினா போகிறோம், அப்படியே எடுத்துட்டுருக்கோம். எண்ணெய் கூட நீங்கள் விடணுங்கிறது கூட இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால எண்ணெய் தேவைப்படாது. அடுப்பை நீங்கள் பற்ற வச்சுட்டு டைரெக்டாக நான் இப்போ அடுப்பில் போடுறேன். ஒரு கம்பி ஒன்று இருக்குது, அதையும் போட்டு பண்ணலாம், ஆனால் அதில் எனக்கு சரியாக வர்றதில்ல. இதில் தான் சூப்பராக வரும். ஸோ வச்சுட்டு ஒரு இடுக்கி மாதிரி கையில் போட்டு எடுக்கலாம், ஆனால் கை சுட்டுறாமல் இடுக்கி வச்சுட்டு 2 பக்கம் மாற்றி மாற்றி பொறுமையாக போட்டு பெரட்டி எடுத்தில்னா அருமையாக சப்பாத்தி புஷ்ஷுன்னு ரொம்ப சாஃப்டாக, எண்ணெய் செலவே இல்லாமல் ப்ளஸ் ஆயில் வந்து இல்லாமல் பண்ணுறது உடம்புக்கு நல்லது தானே. சூப்பராக வந்துடும் புல்கா சப்பாத்தி. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நீங்கள் எப்பவும் போல் தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு முறை செஞ்சு பாருங்க. செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம சப்பாத்திக்குள்ள 2 பக்கம் போட்டு போட்டு பரட்டி எடுக்கிற நேரத்தில் நம்ம இதுலேயும் போட்டு ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப அருமையான டேஸ்டான புல்கா சப்பாத்தி. சப்பாத்தினாலே ஹெல்த்து தான். அதில் நீங்கள் எண்ணெய் விடாமல் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னுமே ஹெல்த்தாக இருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கனமாக இடணும். ப்ளஸ் வந்து அந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக போச்சுன்னா நீங்கள் அடுப்பில் போட்டு பெரட்டுறதுக்கு கொஞ்சம் எல்லா பக்கமும் பார்த்து பொறுமையாக செய்யணும். ஒரு நார்மல் சைஸ் தான் போட முடியும். நம்ம அந்த சப்பாத்தினா டக்குன்னு 4 சப்பாத்தி விறுவிறுன்னு பெருசாக எழுதி இட்டு போட்டுருவோம். இதில் இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் போய் இதையே நம்ம 1க்கு 2 விலை கொடுத்து சாப்பிடுவோம். ஆற்றுல பண்ணுறது ரொம்ப சுலபமான வேலை தான். பெரியவாளுக்கு கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்டு, ஆயில் கண்டென்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆயில் இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நீங்கள் ஆற்றுல தான் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான இதை வெந்து எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறப்ப லேசாக மேலே நெய்யை அப்ளை பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஷைனிங்காக இருக்கணும். இருக்குது, நான் வந்து நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எப்பவும் போல் டால் பாசிப்பருப்பு போட்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு குருமா ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? பிரித்து பார்த்தா அப்படியே பர்ஸ் மாதிரி ஓப்பனாக இருக்குது பாருங்க. சூப்பரான அருமையான டேஸ்டான சாஃப்டான ஹெல்த்தியான புல்கா சப்பாத்தி ரெடி. நீங்கள் ஆற்றுல பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர்